Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 8th standard maths full book edition chapter 5ல exercise 5.1 8th sum பார்க்கலாம். In the given figure YH parallel to TE, prove that triangle WHY similar to triangle WET and also find HE and TE. So இங்கே YH and TE அப்படிங்கிற ரெண்டு லைனுமே parallel. YH and TE இந்த ரெண்டு லைனுமே parallel லைனாக இருக்குது. Then நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த WHY இந்த ட்ரையாங்கிளையும் WET அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளையும் சிமிலர் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்னோன் வேல்யூ HE அண்ட் TE உடைய வேல்யூவும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். சிமிலர் அப்படின்னா எப்படி நம்ம சிமிலர்னு அப்படின்னு சொல்லுவோம்? அதுக்கான ரூல் என்ன? ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணும்போது அந்த ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும், சரியா? பட் அதனுடைய சைட்ஸ் ப்ரப்போர்ஷ்னலாக இருக்கும். ப்ரப்போர்ஷ்னல்னால் ரேஷியோ எழுதுவோம் இல்லையா? ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணும்போது ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், தென் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷ்னல். இந்த ரூல் நமக்கு கிளியர் ஆச்சு அப்படின்னா அந்த கம்பேர் பண்ணுற ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இங்கே நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஸ்டேட்மெண்ட் அண்டு ரீசன் சொல்ல போகிறோம். எதுக்கு? ரெண்டுமே ப்ரப்போர்ஷ்னலாக இருக்கா அதை நம்ம செக் பண்ணுறதுக்காக, ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. தென் ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்கான ரீசன் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். EWT அண்ட் HWY இந்த ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்? அது ரெண்டுமே காமன் ஆங்கிள், ஒரே சைடில் தான் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு இந்த ஆங்கிள். EWT இந்த ஆங்கிள் தான், HWY இந்த ஆங்கிள் தான். ஸோ காமன் ஆங்கிள். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ETW ஈக்குவல் டு ஆங்கிள் HYW. இது ரெண்டு ஆங்கிளுமே நமக்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கொஷினில் இந்த YHும் TEயும் பேரலல் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? பேரலல் லைன் எப்படி இருக்கும்? ரெண்டு லைனுக்கான டிஸ்டன்ஸ் நமக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிளும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு லைனுமே நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே ஃபார்ம் ஆகிருக்கு. தென் இந்த ரெண்டு லைனுமே பேரலல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் இதை நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்? எஃப் ஷேப்பில் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஆங்கிளும் நமக்கு ஈக்குவல். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ப்ரீவியஸ் கிளாஸ்லையே. தென் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் அப்படின்னா இசட் மாதிரி இருக்கும். இந்த ஆங்கிளும் நமக்கு ஈக்குவல். ஓகே, ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பேஸ் பண்ணி இங்கே இந்த ரெண்டு ஆங்கிளுமே நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ அந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். தேர்டு ஸ்டேட்மெண்ட் என்ன எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா WET, ஓகே, தென் WHY இந்த ரெண்டு ஆங்கிளுமே நமக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் நமக்கு எந்த ஷேப்பில் இருக்குன்னு சொன்னோம்? எஃப் ஷேப்பில் இருக்குன்னு சொன்னோம். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். தென் இந்த ரெண்டு ஆங்கிள் தான் இப்போ நம்ம கால்குலேஷனில் எடுத்துக்க போகிறோம். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ஷேப் நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள்? எஃப் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லைனுமே இந்த ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தென் தேர்ட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கா? ஸோ
ஃபைனலி நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம், ட்ரையாங்கிள் WHY சிமிலர் டு ட்ரையாங்கிள் WET. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே வந்து சிமிலர். என்ன ப்ராப்பர்ட்டி படி இதை நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்னா பை ஏஏஏ சிமிலாரிட்டி, அதாவது ஆங்கிள் சிமிலாரிட்டியில் நம்ம இதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதை நம்ம ஏஏ சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 ஆங்கிளோடைய அடிஷன் 180 டிகிரி. அதில் 2 ஆங்கிள் நமக்கு கிளியராக தெரிஞ்சுது அப்படின்னா 3rd ஆங்கிளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2 ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணும்போது 2 ட்ரையாங்கிளுக்குமே நமக்கு ஆங்கிள் 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 3rd ஆங்கிள் கண்டிப்பாக ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் எப்படி சொல்லலாம், இதை ஏஏ சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம கொஷினில் கொடுத்த ஃபஸ்ட்டு ஒன்னை ப்ரூஃப் பண்ணிட்டோம். செகண்ட் ஒன் ஹெச்இ அண்ட் டிஇ இதோடைய வேல்யூ ஃபைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை எதை பேஸ் பண்ணி ஃபைன் பண்ண போகிறோம்னா சைட்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபைன் பண்ண போகிறோம். சிமிலாரிட்டியில் சைட்ஸ்க்கு நமக்கு என்ன ரூல், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல் இல்லையா? ஸோ இங்கே 2 ட்ரையாங்கிளுமே வந்து சிமிலர். ஸோ சிமிலாரிட்டியில் சைட்ஸை நம்ம என்னென்னு சொல்லணும், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ப்ரப்போர்ஷனல் ஃபஸ்ட்டு எழுதலாம். நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு தெரியாத வேல்யூ நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே ப்ரப்போர்ஷனல் எழுதும்போது ஃபஸ்ட்டு WH இந்த சைடு எடுத்துக்கலாம். ஓகே, WH டிவைடட் பை WE. ஓகேவா? தென் that is equal to HY divided by TE. இந்த 2 லைனுமே ப்ரப்போர்ஷனல், இந்த 2 லைனுமே ப்ரப்போர்ஷனல். சேம் அதே மாதிரி இந்த லைனுக்கு நம்ம ப்ரப்போர்ஷனல் எழுதலாம் இல்லையா? WY divided by WT. ஓகே, இப்போ இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தென் தெரியாத வேல்யூ நமக்கு HE and TE மட்டும்தான். WH என்னது நமக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க. WE நமக்கு என்னது இந்த டோட்டல் வேல்யூ வேணும்னா இந்த 6 ப்ளஸ் HE இல்லையா? ஸோ அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு HY நமக்கு 4 அண்ட் ET நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே, தென் WY நமக்கு 4, WT அப்படிங்கிறது இந்த டோட்டல் லென்த் இல்லையா? அப்போ 4 + 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 4 டிவைட் பை 4 + 12 அப்படின்னு எழுதியிருக்கோம். இதுக்கப்புறம் இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 2 ப்ரப்போர்ஷனல் இந்த பேராக நம்ம எடுத்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ ஃபைன் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை 2ஐயும் எடுத்து கம்பேர் பண்ணிக்கலாம். ET ஃபைன் பண்ணதுக்கப்புறம் தென் இதை 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு HE கிடச்சிடும். ஓகே, ஸோ இந்த வேல்யூலேருந்து 4/ET தென் 4 டிவைட் பை 4 + 12 ஆட் பண்ணும்போது 16 கிடைக்கும். ஸோ இந்த 2 வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணுறோம். ETயோடைய வேல்யூ வேணும் இல்லையா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 4 × 16 தட் இஸ் ஈக்குவல் டு 4 × ET அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 4ஐ வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் பண்ணிடலாம். நமக்கு ET தானே வேணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4 × 16 டிவைடட் பை 4 தட் இஸ் ஈக்குவல் டு ET அப்படின்னு எழுதலாம். 4 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு 16 தான் கிடைக்கும். ஸோ ETயோடைய வேல்யூ நமக்கு என்ன, 16. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் 2 ஈக்குவேஷனை நம்ம கம்பேர் பண்ணலாம். தென் அடுத்த 2 ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். 6 டிவைடட் பை 6 ப்ளஸ் HE that is equal to 4 divided by ETக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம், நம்ம 16 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ HEயோடைய வேல்யூ தானே வேணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 6 × 16 that is equal to 4 × 6 plus HE அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குமா? ஸோ இங்கே 4 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது இங்கே மல்டிபிகேஷனில் இருக்குது. ஸோ டிவிஷனில் வந்துடும். 6 × 16 டிவைடட் பை 4 that is equal to 6 plus HE அப்படின்னு கிடைக்கும். 4th டேபிளில் 1 டைம் 4 டைம் 4 4s are 16. தென் ரிமைனிங் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, 6 × 4 6 4s are 24 that is equal to 6 plus HEன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ HEயோட வேல்யூ தானே வேணும். ஸோ 6 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது 24 - 6 that is equal to HE அப்படின்னு கிடைக்கும். 24லேருந்து 6ஐ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 18 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ HEயோடைய வேல்யூ என்ன, 18. ஓகேவா?
ஸோ நம்ம கொஷினில் கொடுத்த இந்த 2 ட்ரையாங்கிளையும் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டோம். தென் ஹெச்இ உடைய வேல்யூ 18 அப்படின்னும் டிஇ உடைய வேல்யூ 16 அப்படின்னும் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். டிஇஇடி எப்படி வேணால் எழுதலாம். ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கண்டினியூஸ் வீடியோஸ்க்கு விஎம் லிட்ரஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.